வணக்கம். நம்ம இப்ப பார்க்க போற டாபிக் எதுன்னு பாத்தீங்கன்னா தமிழக வரலாறு. பொதுவா தமிழ்நாட்டின் குடிமகனாக நம்ம அனைவருக்கும் முக்கியமாக தெரிய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் எதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழக வரலாறு. பொதுவா தமிழக வரலாறு என்பது நம்ம மண்ணுல நன்கு காணப்படும் ஒரு விஷயம். சரிங்களா? நம்ம பாக்குற கோயில், நம்ம பாக்குற இடம் எல்லாத்துலயுமே தமிழக வரலாறு நல்லா பதிந்து கிடைக்கிறது. உங்களை அதை வெளிக்கொணரும் ஒரு முயற்சி தான் இந்த ஒரு தகவல்கள். சரிங்களா? பொதுவாக தமிழக வரலாறு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது 4 பெரும்பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. தமிழக வரலாறுடைய கிமு 2000க்கும் மேற்பட்ட காலமானது 4 பெரும்பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. அதுல முதல் இதுன்னு பாத்தீங்கன்னா பழைய கற்காலம், அடுத்து புதிய கற்காலம் இரண்டாவது, அடுத்து உலோக கற்காலம், அடுத்து பெருங்கற்காலம். இந்த கற்காலங்களுடைய டியூரேஷன் என சொல்லப்படுகிற கால அளவுல நம்ம வர்றதுல பார்ப்போம். அடுத்து நம்ம முதல் பார்க்க போறது பழைய கற்காலம். பழைய கற்காலமானது எப்படி இப்ப இருந்து எப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா கிமு 35,000 ஆண்டிலிருந்து கிமு 10,000 ஆண்டு வரையான காலகட்டங்கள் தமிழகத்தில் பழைய கற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கால மக்கள் எந்த இனத்தை சார்ந்தவர் என்று கேட்டால் அவர்கள் நீக்ரிட்டோ எனப்படும் பழமையான ஒரு இனத்தை சார்ந்தவர்கள். ஒரு காலத்தில் காணப்படும் குணாதிசயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர்கள் வேட்டையாட கோட்ரசைட் எனப்படும் கற்களை பயன்படுத்தினர். இவர்கள் நெருப்பை உபயோகிக்க சிக்கிம்கி கற்களை பயன்படுத்தினர். பொதுவா என்னன்னு பாத்தீங்கன்னா கேட்கக்கூடிய கேள்விகள் பழைய கற்கால மனிதர்கள் வேட்டையாட என்ன வகையான கற்களை பயன்படுத்தினர் அப்படின்னு கேள்வி கேட்க வாய்ப்புண்டு. இந்த கால மக்கள் நீக்ரிட்டோ இனத்தை சேர்ந்தவர், வேட்டையாட கோட்டசைட் கற்களை பயன்படுத்தினர் மற்றும் நெருப்பை உபயோகிக்க சிக்கிமிக்கி கற்களை பயன்படுத்தினர். அடுத்து நம்ம பார்க்க போறது புதிய கற்காலம். புதிய கற்கால காலகட்டமானது கிமு 10,000 6,000 வரைமான காலகட்டங்கள். இந்த காலகட்டத்தில் தான் சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்டது, வேளாண்மை உற்பத்தி பெருகியது, மக்கள் நாகரிக வாழ்க்கைக்கு திரும்பினர். ஏன்னா அதற்கு முன்னர் பழைய கற்காலம் வரை வேட்டையாடுதலே முக்கியமான ஒரு தொழிலாக இருந்தது. இப்போதான் வேளாண்மையானது ஒரு முக்கியமான தொழிலாக மாறியது. சரிங்களா? அந்த காலகட்டங்களில் தமிழ்நாட்டில் கல்லறை தூண்கள் என்று அழைக்கப்படும் டால்மென்ஸ் அப்படின்றது வழக்கத்தில் இருந்தது. பொதுவாக டால்மென்ஸ் என்று அழைக்கப்படும் கல்லறை தூண்கள் வழக்கத்தில் இருந்த காலகட்டம் எதுன்னு கேட்டாங்கன்னா புதிய கற்காலம் சொல்லணும். அடுத்து நம்ம பார்க்க போறது உலோக காலம். உலோக காலமானது கிமு 800 கிமு 150 வரையிலான காலகட்டம் உலோக காலம். பொதுவாக மனிதன் கண்டறிந்த முதல் உலோகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா செம்பு. ஆனா இந்தியாவில் உலோக காலம்னு கேட்டீங்கன்னா அது செம்பு காலம். ஆனா தமிழ்நாட்டுல உலோக காலம் கேட்டீங்கன்னா அது இரும்பு காலம் தான். ஏன்னா தமிழ்நாட்டில் இரும்பின் பயன்பாடு தான் அப்பயே அதிகமா இருந்தது. செம்பு அவ்வளவா கண்டுபிடிக்கப்படல. இந்தியாவில் அமைந்துள்ள மிகப்பெரிய தாமிர சுரங்கம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்துள்ள கேத்ரி. இப்ப சிந்து சமவெளி நாகரிகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் உலோகம் செம்பு. சிந்து சமவெளி நாகரிக பகுதியில் உள்ள இடம் தான் இந்த கேத்ரி. அடுத்து நம்ம பார்க்க போறது கடைசியா பார்க்க போறது கிமு 150 முதல் கிபி 75 வரையான பெருங்கற்காலம். இந்த கற்காலத்தில் தான் நீத்தார் நினைவு சின்னம் ஒரு முக்கிய அம்சமாக விளங்கியது. நீத்தார் நினைவு சின்னம் என்று அழைக்கக்கூடிய நடுகள் நடுமுறை மற்றும் முதுமக்கள் தாழி என்று அழைக்கப்படும் இறந்தவர்களை அப்படியே அதனுள் புதைத்து அவங்க யூஸ் பண்ணிய பொருள்களை பயன்படுத்திய பொருள்களை எல்லாம் அதனுள் வச்சு அப்படியே நல்ல குழி தோண்டி உள்ள அமுக்கி வச்சிடறதுதான் அந்த முதுமக்கள் தாலி எனப்படும் ஒரு முறை. நீத்தார் நினைவு சின்னமும் முதுமக்கள் தாலியும் பெருங்கற்காலத்தின் முக்கிய அம்சங்கள் ஆகும். இப்ப அந்த கற்காலத்தை முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம ஃபர்தரா சங்க காலம், இந்த வகையான காலகட்டங்கள் நம்ம பார்ப்போம். அடுத்து நம்ம பார்க்க போறோம் சங்க காலம். சங்க காலம் எனப்படுவது கிமு 300 ஆண்டிலிருந்து கிபி 300 ஆண்டு வரையிலான காலகட்டம் சங்க காலம் எனப்படும். பொதுவா சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த ஊர் அப்படி எதுன்னு பாத்தீங்கன்னா மதுரை. இந்த ஊர்ல தான் சங்க காலத்தோட அதிகப்படியான நூல்கள் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. பொதுவா சங்க காலத்துக்கான சோர்சஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா சங்க காலத்தை 8 தொகை 10 பாட்டு நூல்களின் மூலம் அறியலாம். சிலப்பதிகாரம் மூலமும் சங்க காலத்தை அறியலாம். அடுத்து நம்ம அந்த முக்கியமான கல்வெட்டுகள், கழுகுமலை கல்வெட்டு பிராமி எழுத்து வடிவம், இந்த கல்வெட்டுகள் சங்க காலத்தை பற்றியது. மற்றும் திருக்கோவிலூர் கல்வெட்டு குறுநில மன்னர் பற்றி, அதாவது சங்க காலத்தில் வாழ்ந்த குறுநில மன்னர்களை பற்றிய கல்வெட்டானது திருக்கோவில் கல்வெட்டு ஆகும். இந்த கல்வெட்டுகளின் மூலமும் நம்ம சங்க காலத்தை பத்தி அறியலாம். அதே மாதிரி இலங்கை நூல்களான மகாவம்சம், தீபவம்சம் ஆகிய நூல்களை புத்த மத நூல்கள் மூலமாகவும் நாம் சங்க காலத்தை பற்றி அறியலாம். அடுத்து சங்க காலத்தில் கட்டப்பட்ட கோயில்கள்ல முக்கியமான இது பாத்தீங்கன்னா தாராசுரம் ஐராவதீஸ்வரர் ஆலயம். இதனை புதுப்பித்தவர் ராஜராஜன். அடுத்து திருச்சி கோரங்கநாதர் ஆலயம் 1ஆம் பராந்தகன் மற்றும் நார்த்தாமலை கோயில் விஜயாலய சோழன். இவர்கள் இந்த கோயில்களை கட்டின ஒரு முக்கியமானது. இது முக்கியமான ஒரு தகவல். திருச்சி கோரங்கநாதர் ஆலயத்தை கட்டினவர் யாருன்னு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு.
நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். முதலாம் பராந்தகன். தாராசுரம் ஐராவதீஸ்வரர் ஆலயத்தை கட்டியவர் ராஜராஜ சோழன். நார்த்தாமலை கோயிலை கட்டியவர் விஜயாலய சோழன். அடுத்து நம்ம இந்த சங்ககாலத்தில் தோற்றுவிக்கப்பட்ட சங்கங்களோட தோற்றுவிப்பு எப்பன்னு பாத்தீங்கன்னா, முதல் சங்கம் தென்மதுரை அகசியரின் தலைமையில் நடைபெற்றது. இடைச்சங்கம் கபாடபுரம், மதுரையோட சங்ககால பெயர் கபாடபுரம், அது இடைச்சங்கமானது தொல்காப்பியரின் தலைமையில் நடைபெற்றது. மற்றும் கடைச்சங்கமானது மதுரையிலே நடைபெற்றது, அதன் தலைவர் நக்கீரர். நான்காம் தமிழ்ச்சங்கமானது பாண்டித்துரை தேவர் அவர்களால் 1901 மதுரையில் நிறுவப்பட்டது. வருடம் மறக்காம தெரிஞ்சுக்க. நான்காம் தமிழ்ச்சங்கமானது 1901 பாண்டித்துரை தேவரால் மதுரையில் நிறுவப்பட்டது. அடுத்து நம்ம பார்க்க போறது சங்க காலத்தில் வாழ்ந்த மூவேந்தரோட முக்கியமான சில விஷயங்கள். சேரர், சோழர் மற்றும் பாண்டியர். இந்த டேபிளர் காலத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பொதுவாக அவரோட தலைநகரம் பார்த்தீங்கன்னா சேரர்களுக்கு வஞ்சி, சோழர்களுக்கு உறையூர் மற்றும் பாண்டியருக்கு மதுரை. அவரோட சின்னம், சேரர்களின் சின்னம் வில்லம்பு, சோழர்களின் சின்னம் புலி, பாண்டியர்களின் சின்னம் மீன். சேரர்களுக்கு உரித்தான பூ பனம்பூ, சோழர்